டெக்னோவும் அண்ணங்கார இன்ஃபினிக்ஸும் இந்த வருஷம் வெயிட் காட்டிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃபோனு தாங்க இந்த டெக்னோ போவா 5 ப்ரோ. இன்ஃபேக்ட் நாங்கள் ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸ் GT 10 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணோம். அதில் வந்து லைட் எல்லாம் போட்டு ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டிசைன் இந்த டெக்னோ போவா 5 ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, போவா 5 அண்ட் போவா 5 ப்ரோ. இது வந்து போவா 5 ப்ரோ. இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? இப்போ இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இன்வைட் கொடுத்துருந்தாங்க டெக்னோ. செம கூலாக இருக்குங்க, காட்டுறேன் நான் உங்களுக்கு. 11ஆம் தேதி டெல்லியில் ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஒரு லான்ச் இன்வைட் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. keep that to the side. இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவ்யூவர்ஸ் எடிஷன் பாக்ஸ். இதில் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அது பட்டன் ஆன் பண்ணோன்னு பாருங்கள் என்ன காட்டுன்னு. இந்த பாக்ஸில் வந்து இந்த லைட்டிங் எஃபெக்ட் போட்டிருக்காங்களா, RGB லைட்டிங் எஃபெக்ட், அதே எஃபெக்ட் தான் உங்களுக்கு ஃபோன்லேயும் கிடைக்கும். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாமா? ARC interface by POVA போட்டிருக்காங்க. Discover the light will be first showcased on 11th August. Of course இந்த வீடியோ 14th வருது. இது என்ன கொடுத்துருக்காங்க? அந்த இன்வைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ USB கேபிள். அது நமக்கு அவசியம் இல்லை. ஃபோன் எடுத்துடலாமா? ஸ்லிம்மான பாக்ஸ் தாங்க. டெக்னோ போவா 5G. Alright. போவா கப் பவர்ட் பை டெக்னோ என்னமோ போட்டிருக்கு. I don't know what that is. எங்களுக்கு கொடுத்துருக்க யூனிட் வந்து 8128GB. இன்னொரு வேரியன்ட் இருக்குது 8256GB. நல்லா பேக்கேஜிங் போட்டிருக்காங்க. அர்ணவோட பிளம்பிங் வச்சிருக்க சாவி. ஐ திங்க் பிளம்பர் இல்லை கைஸ். நீங்கள் நினைக்கிற பிளம்பர் இல்லை. I am noticing something very interesting. Hi-res audio and hi-res audio wireless support கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பேசலாம் கண்டிப்பாக. ரைட், ஃபஸ்ட்டு ப்ராப்பரான சீல்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அப்பா எத்தனை டெக்ஸ்ட்டு. பட் ஐ லைக் திஸ் ஃபாண்ட் வந்து நல்லா அழகாக போட்டிருக்காங்க. எனிவே I'll keep that to the side. பாக்ஸ் பேக்கேஜிங் ஒரு 15,000 பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டிலாம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. பட் ஸ்டில் லெட்ஸ் see. யூசர் மேனுவல் 12 months வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. கேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எஸ், இந்த கேஸோட குவாலிட்டி பார்த்துடலாமா? திஸ் இஸ் அ நைஸ் டிசைனுங்க. 68 watt டெக்னோ சார்ஜர், Type A to Type C கேபிள். அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல் இங்கே ஒட்டி இருக்குது. அது நான் வெளியே எடுக்கல. ஓகே, ஃபோனை பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? ஐ எம் எக்ஸைட்டட். ஏன்னா இது ஒரு யூனிக்கான டிசைன். 15,000 கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறது வந்து தட்ஸ் வெரி வெரி குட். பட் லெட்ஸ் see how it looks. இந்த கலர் பேர் வந்து டார்க் இல்யூஷன். இன்னொரு கலர் இருக்குது சில்வர் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய ஃபோன் இது. ஒரு ஆங்கிள்டான கேமரா கட் அவுட் கொடுத்து ஒரு டிசைனில் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டியிருக்காங்க. 15,000 கீழே. வெரி வெரி குட் டெக்னோ. திக்காக இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது. ஐ திங்க் 200 கிராம் மேலே கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாமா ஒரு தடவை வெயிட்டு? சரி, ஒரு கெஸ் அடிப்போமா? 205 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 205. ஓகே. ஐயோ, 213.4. இட்ஸ் அ ஹெவி ஃபோனுங்க. முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துடலாமா? பார்க்குறது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓப்பன் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் சுத்தமாக இல்லைங்க. வேஸ்ட். சரி, போர்ட்ஸ் பட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். கீழே உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மைக் இருக்குது. Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் Type C 2.0 போர்ட் தான். இங்கே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க ஒரு 15,000 ஃபோனில், விச் இஸ் சூப்பர்புங்க. உங்களுக்கு இந்த பக்கம் சிம் கார்ட் ட்ரை கொடுத்துருக்காங்க. GT 10 ப்ரோவில் இந்த மாதிரி இதோட சிமெட்ரியும் அலைன்மெண்ட்டும் சரியில்லை. நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி. அப்புறம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பவர் பட்டன் ஆஃப்கோர்ஸ் அதில் இருக்குது. அதுக்கு மேலேயே உங்களுக்கு வால்யூம் ராக்கரும் கிடச்சிரும். ஸோ ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் ஹெவியான ஃபோன் தான். இன் ஹேண்ட் ஃபீல் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய திக்கான ஃபிளாட் சைட்ஸ் கொடுத்துருக்கனால பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து டிஸ்பிளேயோட பேனலை தனியாக இங்கே தூக்கி நிற்குங்க. அது பார்த்துக்கோங்க நீங்கள். அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ப்ரீமியமாக தோணாது. ஏன்னா சீம்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிடிக்குதுங்க. இதில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோனோட மெயின் டிசைன் ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ARC இன்டர்ஃபேஸ் லைட் தாங்க. RGB லைட்ஸ் போட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்ஸ் மெசேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இது லைட் அப் ஆகும். அதுலேயே ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து அந்த RGB லைட்டிங்கில் வந்து ஸ்பெக்ட்ரம் பிக் பண்ண முடியாது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அது எப்போவுமே RGBயில் தான் இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கலர்ஸ். அப்புறம் நீங்கள் மியூசிக் கேட்கும்போது கூட இந்த RGB லைட் ஒர்க் ஆகும். அப்புறம் நத்திங் ஃபோனில் இருக்க மாதிரி ஃப்ளிப் டு கிளிப் ஃபீச்சர் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா லைட் அடிச்சு வந்து அது மியூட் மோடில் போயிடும். பட் அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தபோது.
ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு 15,000 கீழே வந்து ஒரு யூனிக்கான டிசைன். கண்டிப்பாக நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை காட்டினீங்கன்னா அவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்க. பிகாஸ் திஸ் லுக்ஸ் வெரி வெரி குட். ஓகே, நாங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணனே ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் கூட குறவாக தான் இருக்குது. கீழே சின்ன ஆஃப் காஸ்ட் பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலி எங்கள்கிட்ட 2 யூனிட்ஸ் வந்தது ரிவ்யூக்கு. இது வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். இதில் ஸ்க்ரீன் கார்டு ஆல்ரெடி இருக்குது. ஒரு தடவை நான் அந்த RGB விஷயத்தை காட்டிடுறேன் குவிக்லி. ஒரே ஒரு ஃபீச்சர் நான் காட்டுறேன் உங்களுக்கு, ரொம்ப கூலாக இருக்குங்க. உண்மையா சொல்றேன், அர்ணவ் எந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கறான்னு ஃப்ரீ டைம்ல எனக்கு தெரியல. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு லைட் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லைட் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கு. நத்திங் ஃபோன் 2 பிரைஸ் 45,000 அதில் அந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது 15,000 கொடுத்துருக்காங்க. டேம் கூலாக இருக்குங்க. டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு 6.78 இன்ச் பெரிய IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கிடைக்கும். டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு சின் பெருசாக தான் இருக்கு, ஆனால் பஞ்ச் ஹோல் சிறுசாக கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்க பெசல்ஸ்லாம் சின்னதாக தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். ஆனால் உங்களுக்கு HDR பிளேபேக் வந்து யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்ல கிடைக்காது. இது LCD டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்காது. சைட் மவுண்டட் தான், பட் ஃபாஸ்டா இருக்கு. அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்பீக்கர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நம்ம பாக்ஸ்ல பார்த்தோம்ல, ஹைரஸ் ஆடியோ, ஹைரஸ் வயர்லெஸ் ஆடியோ, தட்ஸ் வெரி குட்ங்க. உங்களுக்கு வந்து LHDC, LDAC அந்த மாதிரி ப்ளூடூத் கோடெக்ஸ்க்கு இந்த ஃபோன்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் வயர்ட் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி நல்லா கிடைக்குங்க. இதுல ஒரு தடவை ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு. உண்மை சொல்றேன், அர்ணவ கண்டிப்பா என் கார்ல இருக்க பிளேலிஸ்ட்டை மேனேஜ் பண்ண கொடுக்கவே போறது இல்லை நான். இஃப் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் ஹி லிசன்ஸ் டு, மை காட், சான்ஸே இல்லை. நமக்கு எப்படி வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை திருப்பி நானும் கேட்க போறேன். ஓகே, ஆக்சுவலி பரவாயில்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி கூட ஓரளவு நல்லா இருக்கு, லவுடா இருக்கு, கிறிஸ்பாவும் இருக்கு. பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் ஸ்டில் நாட் டூ பேட். ஓகே, ஃபைனலி ஸ்பெக்ஸை பற்றி பேசலாமா? உள்ள வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 6080 சிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் RAM ROM டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. UMCP ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6080 ப்ராசஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா Antutu வந்து ஒரு 3.9 lakh பக்கம் எங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது. ஆனால் நாங்கள் CPU throttle ரன் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு 69% தான் ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. டெக்னிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண Redmi 12 Poco M6 Pro அதில் வந்து உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன் இது கம்பேரிசனில். பட் ஸ்டில் திஸ் இஸ் ஆல்சோ நாட் டூ பேட். பேட்டரி வந்து உள்ள உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கிடைக்கும். பட் 68 watt சார்ஜிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் கிடைக்கும். ஸோ ஈஸிலி ஒரு half an hour 45 minutes ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் நீங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 68 watt கொடுக்குறது வந்து ஒரு ஆக்சுவலி ரேரிட்டி தான். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்குது, 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வைஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iOS 13.1 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி டெக்னோ எங்களுக்கு சொல்லலை, ஸோ ஐ டோன்ட் நோ yet. சொன்னோன்னே இமீடியட்டாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறோம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் iOS வந்து ஓரளவு இன்ஃபினிக்ஸோட XOS மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் குட், ஃபாஸ்ட்டாக இருக்குது, அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கூட அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் பிரச்சனை என்ன, உங்களுக்கு ப்ளோட்வேர் ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபோனோட ப்ரைஸ் கம்மியாக வைக்கணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆப்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணால் தான் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும். பட் ஸ்டில் Infinix GT10 Pro வந்து உங்களுக்கு ஒரு க்ளீனான இன்ஸ்டால் கொடுத்ததுனால நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். POVA 5 Proவில் அது உங்களுக்கு கிடைக்காது. கேமரா பற்றி பேசலாமா? இவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து 2 கேமரா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 50 MP பிரைமரி கேமரா, 2 MP செகண்டரி டெப்த் கேமரா, அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த ஃபோன் வந்தப்போ நான் வந்து அர்ணவ்ட்ட சொன்னேன் இதோட கேமராஸ் வந்து கண்டிப்பா நல்லா இருக்காது. தட் வாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப கீழே லோ எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. சர்ப்ரைசிங்லி ஃபோட்டோஸ் எடுத்த அர்ணவ் பார்க்கறதுக்கு குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் கிறிஸ்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு, கலர்ஸ்ல ஓரளவு நல்லா பஞ்சியா சேச்சுரேட்டடா இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் கூட ஓரளவு பரவாயில்ல. இன்ஃபேக்ட் நீங்க பீப்பிள் போட்டோஸ் எடுக்கும்போது போர்ட்ரேட் மோட் கூட ஓரளவு நல்லா தான் இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி நாங்கள் வந்து சர்ப்ரைஸ்டா இருந்தோம், நல்லா இருந்தது. எஸ்பெஷலி செல்ஃபியில் HDR பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. செல்ஃபி குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி போயிருவீங்க. பாருங்க பிக்சர்ஸ். இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா வச்சு நீங்கள் 2K 30 FPS வரைக்கும் ரெசல்யூஷனில் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராலையும் 2K 30 FPS ஷூட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா
யூ ஹேவ் டு ஷூட் அட் 1080p 30 fps. அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் டெக்னோ போவா 5 ப்ரோ கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி வெரி பாசிட்டிவ்ங்க. கண்டிப்பாக இந்த ஃபோனோட பிக்சர்ஸை நாங்கள் ஒரு ஜி டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடும். நீங்கள் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ டெக்னோ போவா 5 ப்ரோட பிரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாங்க 8/128GB. 8/256GB வந்து 16,000 ரூபா. இந்த பிரைஸுக்கு ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஃபோன். பர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் த பெஸ்ட், பட் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க, நல்ல பேட்டரி, நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ், கேமரா கூட ஓரளவு பரவாயில்ல. ஐ கேன் ரெக்கமெண்ட் திஸ் டு மெனி பீப்புள். உண்மை சொல்லலாம், நிறைய பேருக்கு நான் வந்து இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ டெக்னோ போவா 5 ப்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பட் இந்த மாதிரி வீடியோஸ், அன்பாக்சிங்ஸ், கேஜெட் ரிவ்யூஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு. ட்ராக்கின் டெக் தமிழ். ஆர்க் இன்டர்ஃபேஸ் பை போவா. ஏய், அது அடிக்க முடியாத சான்ஸே இல்லை. தட்ஸ் a house fly. Did you catch the house fly? Oh! Round 2. Fight. GT10 Proல இந்த மாதிரி